அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கும் போகும் தலைப்பு ஜோதிடம் ஒரு விஞ்ஞானம். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய விஞ்ஞான கலை. ஆனால் பலரும் அதை விஞ்ஞானம் என்றும் தெரியாமல், அதன் மீது நம்பிக்கை இல்லாமல் பல பேர் இருப்பார்கள். அதற்கு காரணம், ஜோதிடத்தை நம்புவதற்கும் ஜோதிடத்தை அறிவதற்கும், அந்த மாபெரும் விஞ்ஞானத்தை அறிவதற்கும் புதன் கிரகம் சுபத்துவம் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு மனிதனுக்கு புதன் கிரகம் அதிக சுபத்துவமாக உள்ளதோ அவரால் மட்டுமே ஜோதிடத்தை அறிந்து கொள்ள முடியும். அந்த ஜோதிடம் என்ற மிகப்பெரிய விஞ்ஞானம், பரம்பொருள் அறிய அந்த விஞ்ஞான கலையை, மனித எதிர்காலத்தை அறியக்கூடிய அந்த கலையை புதன் கிரகம் அதிக சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு புரிய வரும். அவர்களே உண்மையான ஜோதிடர்களாகவும் மாற முடியும். 2-10 இடத்தோடு, ராசி லக்னத்துக்கு 2-10 இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டு அதிக சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே உண்மையான ஜோதிடராக, அவர் முழுமையான ஜோதிடத்தை அறிந்தவர்களாக இருக்க முடியும். ஆனால் 90% பேர் முழுமையான ஜோதிடத்தை அறியாதவர்கள் தான் இங்கு ஜோதிடர்களாக உள்ளார்கள். எப்படி என்றால், ஜோதிடம் மிகப்பெரிய யானை போன்றது. ஆனால் அந்த யானையின் காதுகளை மட்டும் பிடித்து பார்த்துவிட்டு ஜோதிடத்தை முழுதாக அறிந்து விட்டேன் என்று சிலர் ஜோதிடம் பார்த்து கொண்டிருப்பார்கள். சிலர் யானையுடைய தும்பி கையை மட்டும் பிடித்துக் கொண்டு எனக்கு ஜோதிடம் பிடிப்பட்டு விட்டது என்று ஜோதிடம் பார்த்து கொண்டிருப்பார்கள். இது போன்று. ஆனால் முழுமையான ஜோதிடத்தை அறிய வேண்டும் என்றால், அந்த ஜோதிடருக்கு அவருடைய ஜாதகத்தில் புதன் கிரகம் அளவுக்கு அதிகமான சுபத்துவமாக இருக்கணும். குரு சுக்கிரனுடைய வீட்டில் குரு சுக்கிர தொடர்போடு, இது போன்று எந்த ஒரு பாவகிரகம் ஒளிப்படாமல் சுபகிரக ஒளி மட்டும் அதிகப்பட்டு சுபத்துவமாக இருந்தால் மட்டுமே அந்த ஜோதிடம் என்ற அந்த விஞ்ஞான கலை, பரம்பொருள் உடைய மனித எதிர்காலத்தை பற்றி அந்த கலையை அறிந்து கொள்ள முடியும். அவரால் மட்டுமே முழுமையான ஜோதிடத்தை மற்றவர்களுக்கு சொல்லவும் முடியும், மற்றவர்கள் ஜாதகத்தை கணித்து. எனவே ஜோதிடம் மீது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு காரணம், புதன் கிரகம் சுபத்துவமாக இருக்காது, பாவத்துவமாக இருக்கும். ஜோதிடத்தை முழுமையாக நம்புவதற்கும் அவர்களுக்கு புதன் ஓரளவுக்காக சுபத்துவமாக இருக்க வேண்டும். சிறந்த ஜோதிடராக வர வேண்டும் என்றாலும் அவருக்கு 2-10 இடத்தோடு புதன் தொடர்பு கொண்டு அதிக சுபத்துவமாக இருக்க வேண்டும். எனவே மிகப்பெரிய மாபெரும் விஞ்ஞான கலை ஜோதிடம். அது நிறைய பேர் வாக்குஸ்தானம் என்று சொல்கிறார்கள். வாக்குஸ்தானம் கிடையாது. ஜோதிடம் என்பது கணக்கு. கிரகங்கள் மனிதனை எப்படி இயக்கப் போகிறது வருங்காலத்தில், எந்த காலகட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த மனுஷனுக்கு யோகத்தை தரப்போகுது, பிரச்சனையை தரப்போகுது, அதை பற்றி பரம்பொருள் நமக்கு வகுத்த இந்தந்த காலகட்டத்தில் இதை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த மாபெரும் கலை, புதன் கிரகம் சுபத்துவம் உள்ளவர்கள் மட்டுமே அதை அறிந்து கொள்ள முடியும். அவரே முழுமையான ஜோதிடராகவும் அதை படித்து அறிந்து மற்றவருக்கு பலன் சொல்லவும் முடியும். எனவே ஜோதிடத்தை பொய் என்று சொல்பவர்களுக்கு காரணம், சில பேர் அதற்கு அவர்களுக்கு புதன் கிரகம் பாவத்துவமாக இருக்கும். எனவே ஜோதிடம் என்ற இந்த மாபெரும் விஞ்ஞான கலையை அனைவரும் அறிந்து கொள்ள, ஜோதிடம் மிகப்பெரிய சுபத்துவம் உள்ள ஜோதிடர்களாலே மட்டுமே அவர்களுக்கு சரியான ஜோதிடத்தை சொல்ல முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.